ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, குறைவில்லாத வாழ்க்கை என்பது ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறது? குறைவை அல்ல, நிறைவை தான் நம்முடைய இருதயம் எதிர்பார்க்கிறது. அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வேணும், குறைவில்லாத வாழ்க்கை வேணும் என்பதை தான் எதிர்பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கன் மூலமாய் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறாக வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். 2 காரியம் வேன் அப்படிங்கிறாரு, 2 காரியம் இல்லை அப்படிங்கிறாரு. எதை செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவர் முதலாவது வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே வர்த்திக்க பண்ண என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா, பெருக்கத்தின் தேவன். நீங்கள் பெருக்கத்தை வாஞ்சிக்கணும், பெருக்கத்தை விசுவாசிக்கணும். இதெல்லாம் எனக்குரியது தானா? கேள்வி கேட்காதீங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தில் ஒரு வர்த்திக்க பண்ணுகிற ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதை விசுவாசிக்கும் பொழுது தான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. இதுவரைக்கும் ஒரு குறுகி போனுகிற அனுபவம், குறைந்து போகிற அனுபவம், குறைவான அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் குறைவுகளை தான் என் தெய்வம் நிறைவாக என்ன செய்தார்? மாற்றினார். எல்லாரும் சொன்னார்கள், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது எப்படி இருந்தது? மகிமையாக இருந்தது, ருசி நிறைந்ததாக இருந்தது. இதுவரை இல்லை, இதுக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்க போகிறது. ஏனென்றால் அதே வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை அற்புதத்தினால் மகிமைப்படுத்துவேன், என் பிரசன்னத்தினால் மகிமைப்படுத்துவேன். மகிமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உங்களை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. இந்த மகிமை என்ன செய்யும்னா, உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். அது எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்கள்? சிறுமைப்படுத்தினார்கள். தங்களுடைய ஜீவனையே கசப்பாக்கிக் கொள்கிற அளவுக்கு அவர்கள் இஸ்ரவேலுடைய நிலைமை காணப்பட்டது. அந்த சிறுமையை கர்த்தர் அனுமதித்தது எதற்கு என்றால், பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டாகவே கர்த்தர் அந்த சிறுமையை கர்த்தர் அனுமதிக்கிறார். கடந்த சில நாட்களில், கடந்த சில மாதங்களில், இல்லை சில வருடங்களாகவே சில சிறுமை அனுபவிப்பதை போல காணப்படலாம். எனக்கு அருமையானவர்களே, சிறுமையெல்லாம் உங்களுக்கு பின்னாட்களில் நன்மை உண்டாகுவதற்காகவே நீங்கள் நன்மை அனுபவிக்க போகிறீங்க. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை காண போகிறீங்க. அதை தேவன் தர நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எரேமியா 30:19 அப்படியே வாசித்து அப்படியே அந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணும். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே, பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொன்னீரே. அப்படியே கர்த்தர் செய்து இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.